صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله வசலாத்து வசலாம் அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் ததப்புருல் குர்ஆன், குர்ஆனை சிந்திக்கலாம் என்ற தலைப்பின் கீழ் அல் குர்ஆனில் கூறப்பட்ட விஞ்ஞான கருத்துக்களை எல்லாம் ஆயத்துகள் மூலமாக தொடர்ந்து நாம் பார்த்து வருகின்றோம். அந்த வரிசையிலே இன்றைக்கு விஞ்ஞானம் வானம் சம்பந்தமான என்ன கருத்துக்களை கூறுகிறதோ அந்த கருத்துக்களை எல்லாம் 1400 ஆண்டுகளுக்கு முன்பே அல் குர்ஆன் தெளிவாக கூறியிருக்கிறது என்பதை தொடர்ந்து நாம் பார்த்து வருகின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆனுடைய 85வது அத்தியாயம் சூரத்துல் புரூஜ், அது முதலாவது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான், வஸ்ஸமாஇ தாத்தில் புரூஜி, நட்சத்திரங்கள் உடைய வானத்தின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். நட்சத்திரங்கள் உடைய வானம், அப்ப நட்சத்திரங்கள் வானத்தில் தான் பதிக்கப்பட்டிருக்கிறது, பூமியில் அல்ல, மற்ற கோள்களில் அல்ல, வானத்தில் தான் நட்சத்திரங்கள் பதிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நட்சத்திரங்கள் பதிக்கப்பட்ட வானத்தின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்திலே கூறுகின்றார். நட்சத்திரங்கள் ஏன் படைக்கப்பட வேண்டும்? நட்சத்திரங்கள் படைக்கப்பட்டதற்கு காரணம் என்ன? இன்றைக்கு உலகத்திலே பல வகையான காரணங்கள், நட்சத்திரங்கள் படைக்கப்பட்டதற்கு பல வகையான காரணங்கள் சொல்லப்படுகிறது. அதில் சிலது பகுத்தறிவுக்கு உட்பட்ட காரணங்கள், குர்ஆன் ஹதீஸிற்கு மாற்றமில்லாத காரணங்கள், அதை நாம் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் சில காரணங்கள் பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்டு குர்ஆனுக்கும் ஹதீஸிற்கும் மாற்றமான கருத்துக்களை அது உள்ளடக்கியிருக்கின்ற காரணத்தினால் அந்த காரணங்களை நாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. பல்லாயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருக்கின்ற நட்சத்திரங்களுக்கும் மனிதனுக்கும் தொடர்பு இருக்கிறது. நீ பிறந்தது இந்த நட்சத்திரம், எனவே உனக்கு நேரம் சரியில்லை. நீ பிறந்தது இந்த நட்சத்திரம், நீ உன்னுடைய வாழ்க்கையிலே நல்ல விதமாக வாழ்வாய் என்று கோடிக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருக்கின்ற நட்சத்திரங்களோடு மனித வாழ்க்கையை இணைப்பது என்பது பகுத்தறிவுக்கும் குர்ஆனுக்கும் ஹதீஸிற்கும் மாற்றமான கருத்துக்கள். அதை நாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அல் குர்ஆன்ல நட்சத்திரங்கள் படைக்கப்பட்டதற்கு 3 காரணங்களை அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். அந்த 3 காரணங்களையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுபோன்று நட்சத்திரங்கள், அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள், தீமைகள், இது சம்பந்தமாக இன்றைக்கு விஞ்ஞானிகள் சொல்லுகின்ற கருத்துக்கள் பகுத்தறிவுக்கும் குர்ஆனுக்கும் ஹதீஸிற்கும் மாற்றமாக இல்லை என்றால் அதையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆன்ல நட்சத்திரங்கள் படைக்கப்பட்டதற்கு 3 காரணங்களை சொல்லி காட்டுகின்றார். ஒவ்வொன்றாக நாம் பார்ப்போம். முதலாவது காரணம் என்ன தெரியுமா? தமிழ்ல ஒரு விடுகதை சொல்வார்கள், அம்மாவின் புடவையை மடிக்க முடியாது, அப்பாவின் பணத்தை எண்ண முடியாது, அது என்ன என்று கேட்பார்கள். அம்மாவின் புடவை என்பது வானம், வானத்தை மடிக்க முடியுமா? சுருட்ட முடியுமா? ஆனா மறுமை நாள் ஆகிரத்திலே வானங்களையும் பூமிகளையும்
பாய்களை சுருட்டுவதை போன்று நாம் சுருட்டுவோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். அப்ப வானத்தை மடிக்க முடியாது, சுருட்ட முடியாது. மறுமை நாள் ஆகிரத்தில் அல்லாஹுதான் அதை சுருட்டுவார். அதே நேரத்தில் அப்பாவின் பணத்தை எண்ண முடியாது என்று சொன்னால் நட்சத்திரங்களை நாம் எண்ணி முடிக்கவே முடியாது. எத்தனை நட்சத்திரங்கள் தோராயமாக கூட சொல்ல முடியாது. கோடிக்கணக்கான நட்சத்திரங்களை அல்லாஹ் படைத்திருக்கின்றான் என்பதை அல் குர்ஆனும் அல் ஹதீஸும் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. சரி, நட்சத்திரங்கள் படைக்கப்பட்ட காரணம் என்ன? முதலாவது காரணம் வானத்தின் அலங்காரத்திற்காக படைக்கப்பட்டிருக்கிறது. பறந்து விரிந்த வானம், அதில் ஒன்றுமே இல்லை என்றால், மொட்டையாக இருந்தால் பார்ப்பதற்கு ரசிக்காது. அந்த காலங்கள்ல நிலவை பார்த்து நட்சத்திரங்களை பார்த்து நம்முடைய தாய்மார்கள் நமக்கு உணவை ஊட்டினார்கள். இன்னைக்கு யார் அந்த மாதிரி உணவை ஊட்டுகின்றார்? குழந்தைகளுக்கு வீணாவத்தி சாப்பிட்டுக்க என்று சொல்லிவிட்டு இவர்கள் பொழுதுபோக்கு காரியங்களிலே பெற்றோர்கள் ஈடுபடக்கூடிய ஒரு காரியத்தை நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம். அப்ப வானத்தின் அலங்காரத்திற்காக நட்சத்திரங்களை அல்லாஹ் படைத்திருக்கின்றான். அல் குர்ஆன்ல அல்லாஹ் ஒரு வசனத்திலே பேசுகின்ற பொழுது 67வது அத்தியாயம் சூரத்துல் முல்க் அதிலே 5வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான், வலகத் ஸய்யன்னா ஸமாஅ துன்யா பிமஸாபீஹ. முதல் வானத்தை, ஸமாஅ துன்யானா முதல் வானம், பூமியிலிருந்து நாம் பார்க்கின்ற பொழுது நம்முடைய கண்களில் படுகின்ற முதல் வானம், அந்த முதல் வானத்தை விளக்குகளை கொண்டு நாம் அழகுபடுத்தினோம். விளக்குகள் என்று சொன்னால் மின் விளக்குகளா, மண்ணெண்ணெய் விளக்குகளா? இல்லை, அல்லாஹ்வினால் உருவாக்கப்பட்ட, அல்லாஹ்வுடைய நேரடி பார்வையில் படைக்கப்பட்ட நட்சத்திரங்களை மனிதன் படைக்கவில்லை. அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட நட்சத்திரங்களையே இன்னும் மனிதன் கண்டுபிடிக்கவில்லை. இவன் எங்க போய் படைக்க? அப்ப அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட அந்த நட்சத்திரங்கள் என்னும் விளக்குகளை கொண்டு வானங்களை நாம் அழகுபடுத்தினோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். ஒன்றை நாம் விலகி வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் அகதுன், அல்லாஹ் தனித்தவன். தனித்தவனாக இருக்கக்கூடியவன் அழகுபடுத்தினேன் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனா அழகுபடுத்தினேன் என்று ஏன் பன்மையாக சொல்லுகின்றான்? பெருமைக்கு சொந்தக்காரன், தன்னை பெருமையாக அல்லாஹ் பேசுவான். நாம் வந்தோம், நாம் சென்றோம், நாம் கொடுத்தோம், நாம் மலையை இறக்கி வைத்தோம், நாம் குர்ஆனை இறக்கி வைத்தோம். மனிதர்கள்ல கூட சில நபர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, தன்னை பெருமைப்படுத்துவதற்காக பன்மையாக பேசுவார்கள். மனிதனுக்கே இவ்வளவு பெரிய பெருமை அப்படின்னா, உலகத்தையே படைத்து பரிபாலிக்கக்கூடிய, பாதுகாத்து வரக்கூடிய அல்லாஹ்விற்கு பெருமை இருக்காதா? எனவேதான் பெரும்பாலான இடங்களில் இன்னா ஹலக்கன சமாவாத்தி, நாம் படைத்தோம், இன்னா நஹ்னு நஸ்ஸல்ன திக்ர, நாம் குர்ஆனை இறக்கி வைத்தோம் என்று அல்லாஹ் பன்மையாக சொல்லுகின்றார். அப்ப வானத்தில் நட்சத்திரங்களை படைக்கப்பட்ட நோக்கம் இன்னா ஸய்யன்னா ஸமாஅ துன்யா பிமஸாபீஹ, வானத்தை விளக்குகளை கொண்டு நாம் அழகுபடுத்தினோம். மற்றொரு வசனத்தை பாருங்கள், 15வது அத்தியாயம் சூரத்துல் ஹிஜ்ர் அதிலே 16வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான், வலகத் ஜஅல்னா ஃபிஸ் ஸமாஇ புரூஜன், வானத்தில் விளக்குகளை நாம் ஆக்கினோம், நட்சத்திரங்களை நாம் ஆக்கினோம். வஸய்யன்னாஹா லின்னாஸிரீன், பூமியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு அந்த வானத்தை அழகுபடுத்தினோம். அழகாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நட்சத்திரங்களை அல்லாஹ் படைத்தார். அழகாக இருப்பதற்கு மட்டுமல்ல, படைக்கப்பட்ட நோக்கங்களில் ஒன்று வானத்தை அழகுபடுத்துவதற்காக. மற்றொரு வசனத்தை பாருங்கள், 41வது அத்தியாயம் சூரத்துல் ஃபுஸ்ஸிலத் அதிலே 12வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், வஸய்யன்னா ஸமாஅ துன்யா பிமஸாபீஹ,
முதல் வானத்தை விளக்குகளை கொண்டு நாம் அலங்கரித்தோம், அழகுபடுத்தினோம் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். மற்றொரு ஆயத்தை பாருங்கள், 37வது அத்தியாயம் சூரத்து சாஃபாத், அதில் 6வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான், இன்னா ஸய்யன்னா ஸமாஅத் துன்யா பிஸீனத்தினில் கவாகிப். நட்சத்திரங்கள், கவாகிப் அப்படினாலும் நட்சத்திரங்கள், கௌகப் உடைய பன்மை, நட்சத்திரங்களுடைய அலங்காரத்தை கொண்டு முதல் வானத்தை நாம் அழகுபடுத்தினோம். அப்ப இந்த வசனங்களை எல்லாம் எடுத்து நாம் வைத்து பார்த்தால் நட்சத்திரங்கள் படைக்கப்பட்ட நோக்கம் பூமியிலிருந்து வானத்தை நாம் பார்க்கும் பொழுது எந்த டிசைனும் இல்லை என்றால், மொட்டையாக காட்சி தந்தால் வானத்தை யாரும் திரும்ப திரும்ப பார்க்க மாட்டோம். அப்ப நட்சத்திரங்கள் அலங்காரத்திற்காக படைக்கப்பட்டது என்பதை இந்த வசனங்கள் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றன. இரண்டாவது காரணத்தை அல்லாஹ் சொல்லும் பொழுது எரிகற்களாக நாம் படைத்தோம். எரிகற்கள் சில நேரங்கள்ல பாருங்க, இரவு நேரங்கள்ல நட்சத்திரம் அப்படியே என்ன செய்யணும், கரிந்து கீழே வந்து விழுந்துடும். கரிந்து விழுவதை நாம் கண்ணால் பார்ப்போம். அது தானாக கரியவில்லை, ஷைத்தான்கள் மீது அந்த நட்சத்திரங்கள் பிடுங்கி எறியப்படுகிறது. ஏன் ஷைத்தான்கள் மீது எறியப்படுகிறது? வானலோகத்தில் மலக்குகள் என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒருவருக்கு ஒருவர் பேசிக் கொள்வார்கள். அல்லாஹ் உங்களுக்கு என்ன இன்றைக்கு வேலை தந்திருக்கின்றான், உங்களுக்கு என்ன பணியை சொல்லி இருக்கின்றான் என்று ஒருவருக்கு ஒருவர் பேசிக் கொள்வார்கள். இந்த ஷைத்தான்கள் என்ன செய்வாங்கன்னா, அதை ஒட்டு கேட்பாங்க. ஒட்டு கேட்டுவிட்டு இந்த ஜோசியம் பார்க்கக்கூடிய ஒரு இடத்தில் வந்து ஒன்றோடு 9 கலந்து 10 சொல்லிவிடுவார்கள். ஜோசியக்காரர்கள்லாம் அதை வந்து என்ன செய்வாங்கன்னா, மக்களுக்கு சொல்லி பிழைப்பை நடத்துவார்கள். அப்ப ஒட்டு கேட்கும் ஷைத்தான்கள் ஒரு காலகட்டத்தில். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்றைக்கு இறை தூதராக அல்லாஹ்வினால் தேர்வு செய்யப்பட்டார்களோ, இறை தூதராக அனுப்பப்பட்டார்களோ, அன்று முதல் இந்த ஷைத்தான்கள் ஒட்டி கேட்பதற்காக வானுலகத்திற்கு செல்வார்களேயானால் அதற்கென்று நியமிக்கப்பட்ட வானவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, நட்சத்திரங்களை பிடுங்கி ஷைத்தானின் மீது எறிந்து விடுவார்கள். ஷைத்தான்கள் கரிந்து சாம்பலாக அவர்கள் மாறிவிடுவர். இதைத்தான் அல்லாஹ் அல் குர்ஆன்ல எரிகற்களாக நாம் படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். திருக்குர்ஆனுடைய 67வது அத்தியாயம் சூரத்துல் முல்குடைய 5வது வசனத்தை நாம் பார்க்கின்றோம். வஜஅல்நாஹா ருஜூமன் லிஷ்ஷயாத்தீன். அதை ஷைத்தான்கள் மீது எரியப்படும் பொருட்களாக நாம் ஆக்கினோம். ஷைத்தான்கள் மீது எரியப்படக்கூடிய பொருட்களாக நாம் ஆக்கினோம். அப்ப அந்த ஷைத்தான்கள் ஒட்டு கேட்பதற்காக வானுலகத்திற்கு செல்வார்களேயானால் அதற்கென்று நியமனம் செய்யப்பட்ட வானவர்கள் அந்த நட்சத்திரங்களை பிடுங்கி ஷைத்தான்கள் மீது எறிவார்கள். ஷைத்தான்கள் கரிந்து சாம்பலாக ஆகிவிடுவார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 37வது அத்தியாயத்தில் 7வது வசனத்திலே சொல்கின்றார், வஹிஃபுலம் மின் குல்லி ஷைத்தானின் மாரிதின். கட்டுப்படாத ஒவ்வொரு ஷைத்தானிடம் இருந்தும் பாதுகாப்பாக அந்த நட்சத்திரங்களை நாம் ஆக்கினோம். அப்போ ஒட்டு கேட்பதை விட்டும் பாதுகாப்பதற்காக, யாரை விட்டும் பாதுகாப்பதற்காக? ஷைத்தானை விட்டும். இந்த மண்ணுலகில் ஷைத்தான்கள் கட்டுப்பட மறுப்பதை போன்று விண்ணுலகிலும் சென்று சேட்டை செய்வார்கள். அப்ப அங்கே அவர்கள் விரட்டப்படுவதற்காக அல்லாஹ் இந்த நட்சத்திரங்களை பிடுங்கி எறியுங்கள் என்று சில வானவர்களை நியமனம் செய்திருக்கின்றார். அந்த வானவர்கள் ஷைத்தான்கள் மீது என்ன செய்வாங்கன்னா, நட்சத்திரங்களை பிடுங்கி எறிவார்கள் என்று இந்த வசனங்கள் மூலமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். ஆக 2 காரணங்கள் வந்தாச்சு. ஒன்று வானத்தின் அலங்காரம், மற்றொன்று எரிகற்கள். இந்த 3வது ஒரு காரணமும் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய தொடர்களிலே நாம் பார்த்துக் கொள்வோம். இது திருக்குர்ஆன் கூறுகின்ற கருத்துக்கள். இது அல்லாத இன்றைய விஞ்ஞானம் நட்சத்திரத்தின் ஒளியின் மூலமாக என்ன நன்மைகள் ஏற்படுகிறது,
நட்சத்திரத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கின்ற நன்மைகள் என்ன, அதையெல்லாம் சொல்லி காட்டுகிறார்கள். நாள் நட்சத்திரம் பார்ப்பதற்காக அல்ல. குழந்தை பிறந்தவுடன் என்ன செய்வாங்கன்னா, சில பேர் காலண்டரை தேடுவாங்க, டயத்தை பார்ப்பாங்க, எந்த டயத்துல குழந்தை பிறந்திருக்குது, அது என்ன நட்சத்திரம், என்ன நாள் என்றெல்லாம் கணிப்பார்கள். இதெல்லாம் மார்க்கத்திற்கு அப்பாற்பட்ட காரணங்கள். அவைகளை நாம் பார்ப்பது கூடாது. அல்லாஹ் ரசூல் சொன்ன காரணங்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். விஞ்ஞானம் சொல்லக்கூடிய காரணங்கள் குர்ஆனுக்கும் ஹதீஸிற்கும் மாற்றம் இல்லை என்றால் அதையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரங்களில் பார்த்துக் கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் திருக்குர்ஆனை முழுமையாக நம்பி வாழக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள்புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. اللهم صل على محمد وآل محمد. اللهم صل على محمد وآل محمد.